நீ கீழ்சாதிக்காரன், நீ சூத்திரன், உனக்கு கல்வி வேண்டும் என்ற உரிமையை கோரக்கூடாது, உன் கருத்தை சொல்லக்கூடாது, நீ எதிர்த்து பேசக்கூடாது, நீ மறுத்து பேசக்கூடாது. செருப்பணிய சுதந்திரம் இல்லை, உடையணிய சுதந்திரம் இல்லை, விரும்பிய உணவை உண்ண சுதந்திரம் இல்லை, மாட்டுக்கறியை சமைக்க கூடாது, மாட்டுக்கறி சமைத்தால் அடித்துக் கொள்ளுவோம், சுதந்திரம் இல்லை, சுதந்திரத்தை மறுக்கிறது. விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, சுதந்திரம் இல்லை, சுதந்திரத்தை மறுக்கிறது சனாதன தர்மம். இன்னும் இங்கே சனாதன தர்மம் கோலோச்சுகிறது என்பதற்கு இதுவே ஒரு சான்று. ஆணவ கொலைகள் செய்யலாம் என்று சனாதன தர்மம் நியாயப்படுத்துகிறது. அரசமைப்பு சட்டம் ஆணவ கொலைகளை குற்றம் என்கிறது. அரசமைப்பு சட்டம் சாதி ஒழிந்து விட்டது என்கிறது. அரசமைப்பு சட்டம் தீண்டாமை ஒழிந்து விட்டது என்கிறது. ஆனால் இன்னும் சமூகத்திலே சாதி இருக்கிறது. சாதி அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. சாதி பார்க்காமல் எந்த செயலும் மனித குலத்தில் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த செயலும் கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது. சாதி அவன் மூச்சுக்கு மூச்சு சாதி உணர்வோடு தான் இயங்குகிறான். அப்படி ஒரு நிலை இங்கே நீடிப்பதற்கு என்ன அடையாளமாக நமக்கு உணர்த்துகிறது என்றால், எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், சனாதன தர்மமே இன்னும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது, அரசமைப்பு சட்டம் அல்ல. எனவே அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் போராட வேண்டும். நாங்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் என்பது நிலையானது, பிராமணர்களின் ஆதிக்கம் என்பது நிலையானது, நாங்கள் உழைக்காமலேயே உண்டு கொழுப்போம் என்பது நிலையானது, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்போம் என்பது நிலையானது, உச்ச நீதிமன்றம் எங்களுக்கானது, அது நிலையானது, மாற்ற முடியாதது. இதுதான் சனாதன தர்மம். புத்திசம் சொல்கிறது எதுவும் நிலையானதல்ல, மாறக்கூடியது. அப்படி என்றால் இந்த ஆதிக்க கோட்டையை வீழ்த்த முடியும், தகர்க்க முடியும், மாற்ற முடியும். அதைத்தான் மார்க்சியம் சொல்லுகிறது. மன்னாதி மன்னர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்று உழைக்கிற வர்க்கமே, நீ சோர்ந்து விடாதே, இழப்பதற்கு உன்னிடத்தில் ஒன்றுமில்லை, விலங்குகளை தவிர, வெகுண்டெழுந்து போராடு உலக தொழிலாளர்களே, ஒருங்கிணையுங்கள் என்று தொழிலாளர்களை பார்த்து அறைகூவல் விடுத்தார். அரசுடைமை அனைத்தையும் தனியுடைமை ஆக்குகிறார்கள், தனியாருக்கு தாரம் பார்க்கிறார்கள் என்றால் அது சோசலிசத்திற்கு எதிரானது. இங்கே அரசுக்கு ஒரு மதம் வேண்டும், மதத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு தேசம் அமைய வேண்டும் என்று விரும்புவது செக்யூலரிசத்திற்கு எதிரானது. சோசலிஸ்ட், செக்யூலர் என்கிற இரண்டு சொற்களையும் அரசமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தாரே, அது எந்த அடிப்படையில்? RSS கோட்பாட்டு அடிப்படையில், சங் பரிவார்களின் விருப்பத்தின் அடிப்படையில். அரசமைப்பு சட்டத்தில் we the people of India having solemnly resolved to constitute India sovereign socialist secular democratic republic. இந்திய அரசாங்கம் எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கக்கூடியது. To secure to all its citizens justice, liberty, equality and fraternity. இதுதான் manifesto of modern India. பழைய இந்தியா, பாகுபாடுகள் நிறைந்த இந்தியா, the discriminatory society. பழைய இந்தியா பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை, உயர்வு தாழ்வை கொண்ட இந்தியா, ஆண் மேலானவன் பெண் கீழானவள் என்கிற உளவியலை கட்டமைத்திருக்கிற இந்தியா, பிராமண வர்க்கமே உயர்ந்த வர்க்கம், மற்ற அனைவரும் கீழ்த்தரமானவர்கள் என்று சொல்லுகிற இந்தியா, ஒவ்வொரு வர்ணத்துக்கும் தொழிலை வகைப்படுத்தி வைத்திருக்கிற இந்தியா, உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் இவர்கள், உடல் உழைப்பு செய்யாதவர்கள் இவர்கள் என்று வகைப்படுத்தி நிலைப்படுத்தி வைத்திருக்கிற இந்தியா. இந்த ஓல்டு இந்தியா, பழைய இந்தியா தகர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதில் தான் சோசலிசம் இருக்கிறது, செக்யூலரிசம் இருக்கிறது, பன்மைத்துவம் என்கிற புளூரலிசம் இருக்கிறது, கூட்டாட்சி தத்துவம் என்கிற பெடரலிசம் இருக்கிறது. இந்த 4 கோட்பாடுகளும் உள்ளடங்கிய ஒரு
கோட்பாட்டு அறிக்கை தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. உயிர் மூச்சான கோட்பாடுகள் இந்த நான்கும் என்கிற போது இவற்றை தாங்கி பிடிக்கிற 4 தூண்கள் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ் என்பதை 3 மூவகைப்படுத்துகிறார்கள். ஜஸ்டிஸ் சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். ஆனால் சோசியல் ஜஸ்டிஸ் என்பதன் மூலம்தான் இங்கே சோசியல் டெமோக்ரஸியை கொண்டு வர முடியும். அந்த சோசியல் ஜஸ்டிஸ் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீர்த்து போக செய்கிற வகையில்தான் முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வந்தது. இது சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிரான நடவடிக்கை, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை. ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து கொண்ட சனாதன சக்திகள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலும் வேரூன்ற பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்கள் வேரூன்றுவதற்கு சிலர் அடித்தளம் அமைத்து தருகிறார்கள். தமிழ்நாட்டில் பெரியாரையே கொச்சைப்படுத்துகிறார்கள், பெரியாரை விமர்சிக்கிறார்கள். பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரே திசைவெளியில் சிந்தித்தவர்கள், ஒரே களத்தில் செயல்பட்டவர்கள், ஒரே இலக்கை நோக்கி பயணித்தவர்கள். அந்த ஒற்றை இலக்கு சமத்துவம் என்பது. பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு கோட்பாடுகளையும் தகர்க்கிறார்கள் என்று பொருள். புரட்சியாளர் அம்பேத்கரையும் விமர்சிக்கிறார்கள் என்று பொருள். மாமேதை மார்க்ஸையும் அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள் என்று பொருள். முற்போக்கு சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள் என்று பொருள். இடதுசாரி அரசியலுக்கு எதிரானவர்கள் என்று பொருள். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் அடையாள அரசியலை பிடித்து தொங்கக்கூடியவர்கள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கரை சாதி அடையாளமாக நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு மத அடையாளமாக நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் மாமேதை மார்க்ஸ் அவர்களையும் கோட்பாட்டு அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். இடதுசாரி அரசியலின் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். முற்போக்கு சிந்தனையின் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். சமத்துவத்துக்கான வழிகாட்டும் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த அரசியலை நாம் முன்னெடுப்போம். அப்போதுதான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலமே இந்த குடியரசை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.